காஃபி போட்டு குடித்தாலும் சிங்கிளாக இருந்து தனக்கு தானே காஃபி போட்டு குடிக்கிற சுகமே தனி சார். திருமணத்திற்கு மதுரந்தி விட்டு வந்த மணமகனை மாங்கொட்டை அல்லது கல்லை வைத்து மண்டையை பிளந்த மணமகன். என்னம்மா ஒரே மாமான்னு வருது, நம்மளுக்கு நீ மாலை தான் போட. என்னது, ஹீரோ செலக்ஷன் தேர்வுக்காண்டி டைரக்டர் அப்துல் மார்க் ஏரியாவுக்கு வருகிறார். டேட் என்னன்னு பார்ப்போம். 1/1/2025. நான் வேற அப்ளை பண்ணியிருந்தேங்க, போஸ்ட்டும் ஒன்றும் வந்த மாதிரி இல்லை. ஆமாம், அப்ளை பண்ணியிருக்கேன். செலக்ட் ஆனால் நம்மளுக்கு ஒரு பாசம் இருக்கணுங்க. சரி, நம்ம ரூம் பண்ணிட்டு கேட்டுருவோம். ஹலோ, சொல்லுடா. இங்கே இருக்கேன். இந்த வாக்கிங் பக்கத்தில் தான் 5 minutes. வந்துட்டு இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஹீரோ செலக்ஷன் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். சரி. அது போஸ்ட் மாதிரி எதுவும் வந்துச்சோட? போஸ்ட் மாதிரி ஒன்றும் வந்த மாதிரி இல்லையே. வரலையா? சரி, நீங்களாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே, வை. வந்துடா. வா. எனக்கு எதுவும் போஸ்ட் எதுவும் வந்துச்சா? அதான் வரல சொன்னல. அதில் அப்ளை பண்ண பேப்பர் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அதை பார்த்தியா? அதை பார்த்தேன், கூடவே இதையும் பார்த்தேன். நான் வேணும்னு பண்ணலா. சரி, நீங்களா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பாஸ் மாதிரி எலெக்ஷன் 10 to 12, மணியே இப்போ 10. வந்துடா. வா. நான் வேணும்னு பண்ணலா. ஐயோ அப்பா, போதும்டா. நான் சினிமாக்கு போக கூட இப்படி பண்றியா? இல்ல உன்னோட நான் வளர்ந்துட கூட இப்படி பண்றியா? இல்ல எனக்கு தெரியும். அப்படி இல்லடா. சரி ப்ரோ, அப்படி இல்லைன்னா எப்படி? அப்படி இல்லை, எனக்கு ஒரு நாள் கூட உன் பையன் தான். நானா சொன்னேன்டா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போயிருந்தேன். தரமாட்டில்ல? ஆமா, தரமாட்டேன். இப்ப என்ன பண்ண முடியும்? அப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆளை விடு. மணிக்கு 10 கலைக்கு டேய், என்னத்த பார்க்க? மேல இருக்கு என் சட்டை, கீழே இருக்கு உன் சட்டை. மறந்துட்டியா? உதவி தேவைப்படும் போதுதான் அதோட வழி தெரியும். சரிதான், போத காப்பி எனக்கா போட்டு வச்சிருக்க. காசு கீசு வேணுமா சொல்லு, தரேன். அதான் வேண்டான்னு சொல்லிட்டல, சும்மா நொய்யுங்க. தலைவா, மற்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் சினிமாட்டிக் தான் தெரியும், மற்ற ஹீரோஸ் எல்லாம்
ஆனா என்ன வச்சு தான் தலைவா எனக்கு சினிமாவே பிடிக்கும். ஆன்சர் தலைவா, நான் ஜெயிச்சு வரேன். இல்லை எனக்கு ஒரு நாள் மட்டும் உன் பைக்கு தான். உதவி தேவைப்படும் போது தான் அதோட வழி தெரியும். ப்ரோ வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் மட்டும் விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் டைம் இல்லை ப்ரோ, ஒரு வேலையை போயிட்டு இருக்கேன் ப்ரோ. ரொம்ப முடியல ப்ரோ, ஹாஸ்பிட்டலில் ப்ரோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை ப்ரோ, நான் போகணும் ப்ரோ. பெட்ரோல் ப்ரோ ரொம்ப சிந்திட்டு ப்ரோ, போய் பாருங்க. ஸோ பட்டலும் கூட்டியிருக்கு ப்ரோ. நான் வேணா பெட்ரோல் வேணும் வாங்கி தரேன் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் உடனே போயிட்டாங்க ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பெட்ரோல் பங்க் கூட கிட்ட தான் ப்ரோ இருக்கு. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ சாமி பஸ் 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 ப்ரோ. இல்லைங்க ப்ரோ போகணும். ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க? இருப்பா யார் நீ? டைம் முடிஞ்சு போச்சு, டைம் பாரு. அது ஹீரோ சைடு வந்துருக்கு, இப்படி வந்திருக்க. டைம் ஆயிடுச்சுப்பா, டைம் ஆயிடுச்சு. வெளியே யாருன்னு போய் பாரு. அவனை உள்ள வர சொல்லு. Mixed by GK. பாஸ் இதா வர வழின்னு தொலைச்சு நினைக்கிறேன். சொல்லி ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, லேட்டாக தான் வந்திருக்கேன். இப்போ பாஸ் இல்லாமல் உள்ள அனுப்ப முடியாதா? வண்டி எடுத்துக்காமடா, பாஸ் இல்லாமல் எல்லாம் அனுப்பவே முடியாது. வண்டி எடுத்து கிளம்பி ப்ரோ எங்க ப்ரோ கிடைச்சிச்சு? அப்படி வந்து பெட்ரோல் எல்லாம் கஷ்டப்பட்டார்ல அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல, இருக்கட்டும் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். சொல்லுப்பா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். ஐ எம் ஆல் ஓகே, தேங்க்யூ. எப்படியா செலக்ட் பண்ணிருக்கீங்க சார்? நீ செலக்ட் ஆகுறதும் ஆகாமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குப்பா. அவங்களுக்கு சேர் எடுத்து போடு. தேங்க்யூ சார். சரி, உன் பேர் என்ன? என்னோட பேர் ரகுவரன் சார். இன்ட்ரெஸ்டிங். வில்லன் பேரை வச்சுக்கிட்டு ஹீரோ செலெக்ஷனுக்கு வந்திருக்கியா?
சார் பேர் மட்டும் தான் சார் வில்லங்கரி, நடிப்புலாம் ஹீரோ மாதிரி இருக்கும் சார். வாவ். சரி, சட்டம்லாம் என்ன? ரத்தம் அழுக்கு? வேற ஒன்றும் இல்லை சார், வர வழியில ஒருத்தர் உள்ள கிடந்தான், அது ஒரு பெரிய கதை. சரி, இரு அந்த கதையை பிறகு பார்ப்போம், நம்ம கதைக்கு வா. ஓகே சார். சரிப்பா, இப்போ உன் கதை என்னன்னா, நைட்டு 1 மணிக்கு நடந்து போயிட்டு இருக்க, அப்போ ஒருத்தன் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கான். அவனை சுற்றி 4 பேர் துரத்திட்டு வராங்க. அவன் உனக்கு 1 கோடி தாரங்க, நீ என்ன பண்ணுவ? சரி சார், ஓகே சார், நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கேரக்டர் வேணா நீ போ. இல்லை சார், 2 பேருக்கு நானே போகிறேன். ஓகே. வாவ், சூப்பர். சார் அப்போ நான் செலக்ட் ஆகிடுவேண்ணா சார்? கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இரு. டேய், அவன் சூப்பராக நடிக்கிறான்டா. அதான் அவனை வச்சு ஒரு படம் கிடச்சிடும். 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிறேன். சரியா? ஓகேயா? சரி, அவனை கூப்பிடு. சரி. நீ சூப்பராக நடிக்கிறடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், தேங்க்யூ சார். அட்வான்ஸாக ஒரு 5 லட்சம் மட்டும் வச்சுட்டு போயிட்டு. சார் என்னது பணமா? டேய், என்னடா பணம்னா வாயை பொழக்கிற? சினிமா இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வந்துடலான்னு பார்த்தியா? அடி, உத, குத்து, அவமானம், இது எல்லாத்தையுமே நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கே நீ வாயை பொழக்கிற? சார் இந்த கஷ்டங்கள் சினிமாவில் தான் சார், என்ட்ரிலே கேட்குறீங்க. சினிமா என்ட்ரி மட்டும் இல்லை, எந்த என்ட்ரினாலும் பணம் இருந்தால் தான் செல்லுபடி ஆகும். சார் ஆனால் எப்படி? என்னடா ஆனா அவனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? ஒரு ஹீரோக்குள்ள ஹைட்டும் உங்ககிட்ட இல்லை, ஃபிட்னஸ் சுத்தமாகவே இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை, சுமார் தான். ஹீரோ ஆகிறதுக்கான தகுதியே இல்லை. ரொம்ப ஓவராக பேசுறீங்க சார். அப்படி தான் பேசுவேன். பணம் இருந்தால் இரு, இல்லை வெளியே போ. சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். அவனை வெளியே கூட்டு போ. டேய், வெளியே போடா. எனக்கு மட்டும் யாருமே ஓகே சார், நெக்ஸ்ட் மீட்டிங் வாங்கடா. கரெக்டாக எடுத்துடலாம். சார் ஒரு தனி பாட்டில் இல்லைங்க சார். சார் இப்போ பரவாயில்ல சார்? பரவாயில்ல சார் தூக்குங்க சார். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் தண்ணி குடிங்க சார். ஆள் ஓகே தானே சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஒருத்தனுக்கு பிசிக்கல் கைட்டு ஃபிட்னஸ்ஸு எல்லாம் முக்கியம் தான் சார். அதை விட 2 மடங்கு முக்கியமானது திறமையோட கைட்டு சார். பார்த்தா சார்? போனவனை வர சொல்லி. போங்க போய் அவங்க போய் கூட்டிட்டு வாங்க. என்ன பையன், வா பையன், வா.
சாரிப்பா, அவங்ககிட்ட பணம் கிட்ட தப்பு தான். ப்ரொடக்ஷன் சொல்லி நானும் உனக்கு படம் வாங்கிட்டேன். சரி சார். சார் தேங்க்யூ சார். ஸோ பெட்ரோல் வேறு இல்லையே. ரூபான் பஸ் மாதிரி இருக்கு, இது அங்கே இருக்குது. சரி, பெட்ரோல் போகிறதுக்கு யூஸ் ஆகி வரும். ஹலோ சரிடா வரேன். சரி வரும். வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க என்னடா தண்ணி நின்றுட்டு இருக்கு? அது ஒரு பெரிய கதைடா. வண்டி பஞ்சர்னா அவன் பார்த்து போயிட்டு ஆட்டோ என்னதான் நீ கேர்ஃபன் முன்னாடி போகணும், நண்பன் நாங்கன்னா நாலு பேர் முன்னாடி ஓடும். இது மட்டும் இல்லடா, என் பஸ்ஸையும் காணும். எங்க இதான் பாரு. ஏய் ஆமாடா புதா. சரிப்பா பொறுமை, அந்த பஸ் எப்படி அங்கே வந்துச்சு? ஏய் நீ ஒன்று பாசம் உன் பஸ்ஸிலே வைக்கல. என்னடா சொல்ற? அதான் வேண்டாம்னு சொல்லிட்டல, சும்மா நொயின்னு இப்ப. பாச வேற நம்ம பஸ் வச்சுட்டு போயிட்டா. சரி என்ன பண்ண, போய் கொடுப்போம். இருக்கா இவன் அப்பவே சரக்கு போய் கழிச்சு. சரி போய் பார்ப்போம். அப்போ பெட்ரோல் கொடுக்க வந்தாதான் போல. சரி அவர்கிட்டயே போய் கேட்டு பார்ப்போம். சரி மாசு நம்ம கஷ்டப்படாம என்ன ப்ரோ ஆச்சு? என்ன இருக்கு ப்ரோ? ப்ரோ என் ஃப்ரெண்ட் நாங்கள் பாசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவன்கிட்ட பற்றி இந்த கொடுத்துருங்க. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ அது பேர் வாட்ச்மேன் இருப்பான் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட மட்டும் இதை கொடுத்துருந்தா போதும். சரிங்க ப்ரோ. ப்ரோ இன்னொரு விஷயம், அவன் எப்படி இந்த பாசு வச்சுன்னு கேட்டா அவங்க நீங்கள் அடிப்பட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணீங்க, அவங்க கொடுத்தாங்க சொல்லுங்க. சரி ப்ரோ நான் சொல்லியிருக்கேன். ப்ரோ எங்க ப்ரோ கிடைச்சிச்சு? அப்போ வந்து அடிப்படை காரணம் ஆர்டர் ரூபான் பஸ் மாதிரி இருக்கு. மச்சான் சார் நீ கோவப்பட்டு. சரி பரவாயில்லடா, உங்க அம்மாக்கு சென்னைக்கு அமிச்சது வந்து உன்னை நல்ல வேலைக்கு தான் அனுப்ப சொன்னாங்க. நீ வந்து சினிமாவுக்கு போக. சினிமான்னு நினைச்சேன். கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கை. சரி மச்சான் பிஜிக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை மச்சான் நீ பார்த்தியா, நான் பாசம் வந்தேன், நீ என் பசங்க வந்து வரமே வச்சு பார்த்தியா, இது ஒரு மேட்ச் தான் இல்லை. அப்படியா அதை கேட்டுறாங்க. நீ செலெக்ஷன் போயிருந்தீங்க, டேரக்டர் ஃபிட்னஸ் சரியில்லை, ஹைட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் ஹைட்டாலே அவனுக்கு கொடுத்துட்டேன். கரண் அடிச்சு கிடந்தான். நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே உட்காந்து ஓடிவே ஒரு காப்பாற்றேன். வேண்டாங்க. அதாங்க, நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும். அதே மாதிரி கெட்டது பண்ணால் கண்டிப்பாக கெட்டது தான் நடக்கும். மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். நன்றி.